கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி அப்பதான் நம்ம சர்ச்சில் பொறுப்பாளராக இருந்தோம். என்ன பண்ணதுக்கு என்னெல்லாமோ வேலை இருந்தோம். எவ்வளவு உண்மையா இருந்தோம், கடவுளுக்கு உண்மையா இருந்தோம். அதுக்காண்டி நம்ம பரலோகத்துல கொண்டு வைப்பாரு. இவ்வளவு பெருமையா இருக்கு எனக்கு. நான் இருந்தாதான் எல்லாமே நடக்கும் சர்ச்சில். அதனால நம்மள ஏசப்பா பரலோகத்துக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. இது என்ன இவ்வளவு கூட்டமா இருக்கு? ஊர்ல தான் கூட்டணி பார்த்தா, ஆதார் கார்டு ரேஷன் கார்டு கூட்டணி பார்த்தா இங்கே கூட்டமா தான் இருக்கு. இது யாரு? இது அந்த பேர் கேமரா பக்கத்துல இருப்பான், பாம்போல இருப்பான். அந்த பேர்ல உனக்கெல்லாம் இடம் கிடைக்காது. இது யாரு? சும்மா சோதனை சொல்லலாமா? எனக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை போ. சும்மா பாசி சொன்னாலே சோதனை பலவருக்கு இடம் கிடைச்சிருமோ? நான் எவ்வளவு காணிக்க கொடுத்துருக்கேன் தெரியுமா? சர்ச்சில் முக்கால்வாசி அந்த கல்வெட்டுல ஃபர்ஸ்ட் பேர் நம்ம பேர் தான். நாகோயில் சரௌண்டிங் ஃபுல்லா நம்ம பேர் தெரியும். நமக்கு தெரியாது, நமக்குலாம் பரலோகத்துல ஃபர்ஸ்ட் உள்ள போக முடியும். இது பொருளாதாரம் இல்ல, நம்ம சர்ச்சிலோட பொருளாதாரம். இவருக்கே இடம் இருக்கு. அவ்வளவு ரூபாய் எடுத்துட்டு போனவர்கள் உனக்குலாம் இடம் கிடைக்காது. இது கோயிலுக்குள்ள வந்தாரு இருந்தா போதுமா? சும்மா மணி அடிச்சா இருந்தா உனக்கு இடம் கிடைக்குமா? ஜோம் பண்ண கோயில் போய் கொடுக்கணும். வாய்ப்பு இல்லை. எனக்குலாம் வாய்ப்பு இல்லை. கையில நிறுங்க. நான் ஃபர்ஸ்ட்ல போவேன். கதவெல்லாம் பூட்டி கிடக்கு. எப்போ திறக்கன்னு தெரியலையா? ஊர்லயே ஒரே இடத்துல வெயிட் பண்ண மாட்டோம். மண்ணெண்ணை வாங்க போனா அவங்க 10 ரூபாய் கொடுத்து அவனுக்கு தந்துடுவான். உங்களுடைய உலகத்தின் ஓட்டத்தை முடித்து வருகிற ஒவ்வொருவரும் உங்களுடைய ஆவணங்களை சரி பார்த்து கொள்ளவும். உங்களுடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டால் மாத்திரமே உங்களுக்கு பரலோகத்தில் இடம் அளிக்கப்படும். தயவு செய்து அனைவரும் காத்தீர்கள். அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். நம்ம பேர் தான் இருக்கு. கல்வெட்டுலயே இருக்கு. புத்தக சர்ச்சில் நம்ம பேர் தான். அவங்களே கல்வெட்டுலயே நம்ம பேர் தான் இருக்கு. ஆவணத்தெல்லாம் எடுத்துட்டு போகலாம். எங்க போய் பத்திரிக்காரு யாரு வெள்ள சட்டெல்லாம் போட்டிருக்காரு. பெரியவர் நினைக்கிறேன். வணக்கம். ஏன்னா கதவுல பூட்டி இருக்கு. எப்போ தரலாம்? எப்போ உள்ள போகாம இருக்கும்? சரி அப்பா போட்டா எங்க அம்மா கல்வெட்டுல எல்லா பேர்லயும் நம்ம பேர் தானே இருக்கு. பார்க்கலையா? மண்டபத்துல நம்ம பேர் இருக்கு. புத்தக சிஎஸ் சர்ச்சில் பக்கத்துல சர்ச்சுக்கு வர கொடுத்துருக்கு. நம்ம பேர் இல்லாம இருக்குமா? ஐயா கடவுளே இருக்கும். சரி பாருங்க, இவ்வளவு நம்ம பேர் தான் நிறைய இடத்துல இருக்கும். பாருங்க பேருங்க பாருங்க. என்ன கேட்டியா? பேர கடவுளே நம்ம பேர் என் பேரு என் மாயிரம் எப்படி சொல்லுது? சர்ச்சுக்கு போனாலே நம்ம பேர் ஃபர்ஸ்ட் ஆள சொல்லுவாரு. நம்ம ஆராதனைக்கு லாஸ்ட் தான் வருவோம். அவர் ஃபர்ஸ்ட் ஆள நம்ம கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்கார வைப்பாரு. இவரு நம்மள கூப்பிடாரு. வேலைக்கு புதுசோ அவர் பழையாளிங்க. சரி பாருங்க ஸ்பான்சர் செல்லத்தோட நம்ம தான் எல்லாரும் ஸ்பான்சர் கொடுத்தனால நம்ம பேரை அப்படி சொல்லாத. ஸ்பான்சர் செல்லத்தோடனா ஊர்ல ஒரு நாய்கிட்ட கேட்டா வர கொண்டு விடும். பிறந்த பிள்ளைகிட்ட கூப்பிட்டு கேட்டா வர எங்க வீட்டுல கொண்டு விடும். இப்படி நம்ம பேரை கேட்டுட்டு இருக்காரு. இருக்காதுன்னா என்ன தெரியும்ல? அது மேல பேர்ல ஆதார் கார்டுல வேற பேர்லாம் இருக்கு. அது நம்ம ஸ்பான்சர் நம்ம சர்ச்சுக்கெல்லாம் அப்போ எல்லா நாளும் ஸ்பான்சர் கொடுத்துருவோம். அதனால நம்ம பேரை ஸ்பான்சர் செல்லதோரன். எங்க தாத்தா பேர் செல்லதோரன். அதனால ஸ்பான்சர் செல்லதோரன் கூப்பிடுவாங்க. அதனால இருக்காது எனக்கு தெரியும். நம்ம பேரை பாருங்க பிரசாந்த் அப்படி பாருங்க. ஃபர்ஸ்ட் பேர்ல இன்னும் கல்வெட்டுலயே ஃபர்ஸ்டா போடுவாங்க. முருகா கேட்டு என்ன சொல்ல முடியும்? எங்க அப்பா பேர் கிறிஸ்டோபர். சி பிரசாந்த் இருக்கா பாருங்க. ரொம்ப நேரம் தேடிட்டு இருக்காரு. ஆதார் கார்டு அப்டேட் பண்ணியிருந்தேன். நான் இருக்குமே அப்டேட் பண்ணல. எல்லாருக்கும் மாறிடும் சொன்னாவே எல்லாம் அப்டேட் பண்ணி தான் வச்சிருக்கு. பாருங்க ஐயோ எல்லாம் இதுலயே நம்ம காணிக்க கொடுத்த போறோம். நமக்கு ஒரு இது இல்லையா? என்ன கதையாங்க நல்லா பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் லாஸ்ட் பேஜ் எல்லாம் பாருங்க. எல்லாம் கண்டுபிடிச்சு நம்ம பேர் இருக்கும். புத்தன சரௌண்டிங்ல வந்து கேட்டாலே தெரியும் நம்ம பேர் இல்லைன்னு சொல்றாரு. வேற புக்கு உண்டா எப்படி? சரி அப்ப கதை போதும். அப்ப நான் போறேன். சரி அப்ப எங்கதான் போகணும்? இப்போ
இங்கே அம்மா பயமா இருக்கு அம்மோ அம்மோ சோ சத்தியம் பிடிக்குது மாதிரி அம்மோ அதான் கோயிலுக்குள்ள யாரும் கண்ணை முடிச்சுட்டு இருக்கேன் வெள்ளையும் சட்டப்பட்டு 4 அடியாளையும் வச்சுக்கிட்டு யாரும் நோடி எந்த ஊரு இருக்கு என் பேரை கேட்டுட்டான் பாரு கோயிலுக்குள்ள பேருக்கு தெரியாத உனக்கு கோயிலுக்குள்ள இருக்காரு கோயிலுக்குள்ள மணிதான் பேரு பாட்டு போடுவாரு சர்ச்சத்துக்கு பாரு கோயிலுக்குள்ள நீ பேர் இல்லையா எனக்கே மறந்து போச்சே எல்லாரும் கோயிலுக்குள்ள கூப்பிட்டு எனக்கும் பேர் மறந்து போச்சு ஒரு 2 நிமிஷம் டைம் வாங்க நான் யோசிச்சுட்டு அதுவா இருக்குமோ பிரவீன் நீ பாருங்க பிரவீன் இங்க பாருங்க அங்க பாருங்க ஒரு சின்சியாரிட்டி இல்ல பிரவீன் இல்லையா ஒரு ஃபுல் பேர் தான் இருக்குமா ஜெய் பிரவீன் குமார் நீ பாருங்க நல்ல மார்க்குள்ள எத்தனை உடம்புல இல்ல என்ன பதில் நான் டெய்லி கோயிலுக்கு ஆளாக வருவேன் இல்லையா நீ சடார்னு பேர் சொல்லுதா கோயில் கூட தெரியுமா ஸ்கூல்ல அட்மிஷன் போடுறது மாதிரி யாரும் ஒருத்தர் இருக்காரு இவர் தான் நமக்கு தீர்ப்பு வழங்க போறாரா யாரும் தெரியுமா நான் பொருளாளர் புத்தகம் தச்சு பொருளாளர் ஆளே டாக்டர் மனோஜ் தான் ஆமா பேர் சொல்லுது பேர் இல்லையா எப்ப என்னப்பா இது பொருளாளர்னா என்னெல்லாம் வேலை பையன் வாசிக்க படிக்க தெரியுமா பிரகாசம் பாட்டி பையன் வாசிக்க படிக்க தெரியுமா தெரியாத ஒரு நான் டாக்டர் பண்ணேன் இது என்ன கிடையாது ஓஹோ ஓஹோ யாருப்பா வச்சிருக்கிறது கதையில் விட மாட்டாங்க நான் போயிடலாம் பார்த்து நாளைக்கு சொல்லுவேன் இல்லையா எப்படி அது எப்படி இல்லாம நான் இருந்தாத சர்ச்சில் எல்லாம் நடக்கும் தெரியுமில்ல அப்படியா பிரேஸ்லெட் உங்களுக்கு பரவ ராஜா வந்து விளையாண்டு